ஒரு சேல்ஸ் பிட்ச் பண்ணுறப்போ சரி, நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பிட்ச் பண்ண போகிறேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறதுக்காக போகிறாங்கும்போது மோஸ்ட்லி அந்த ஆஃபர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வந்து நம்மள அறியாமல் ஒரு காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா நான் வந்து எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் கன்வெர்ட் ஆகாது, எப்படியாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடாதான்ற அந்த ஒரு டெஸ்பரேட் நீடில் நம்ம போகும்போது ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி தோண ஆரம்பிச்சோன்னா வந்து நம்மளை ஒரு மாதிரி வீக்காக அது காமிச்சிடும். நம்ம பேசுகிற ஐடியாஸு, இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து அந்த டெஸ்பரேட்னஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி த்ரெட்டாக காமிச்சிடும். இதுக்கு இவங்களுக்கு வேறு எங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம நம்மள்ட்ட வரணும். ஸோ யூஸ்வலி யார்கிட்ட நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லார்ட்டும் ஆஃபீஸ் கொடுப்பாங்கன்னா ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்களே தவிர டெஸ்பரேட்டாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்க யோசிப்பாங்க. ஸோ அதனாலேயே மோஸ்ட்லி அது ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மீன்வைல் வந்து என்ன ட்ரை பண்ணலான்னா வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கேட்க போகிறோம் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பிட்ச் பண்ண போகிறோன்னா வந்துட்டு இது ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஐ வில் ஸ்டில் பி ஓகே. இது இல்லைனா எனக்கு வேறு ஆப்ஷன் கண்டிப்பாக கிடைக்குன்னு நான் பண்ணும்போது, அதாவது அவங்களோட வேலிடேஷன் எல்லாம் எதிர்பார்க்காம நான் பண்ணும்போது என்னோடய பிச்சிங் ஃபார்மேட்டே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஏதோ அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஃபேவர் பண்ண மாதிரி இல்லாமல் அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸை இவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும், அவரோட ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிட்ச் பண்ணும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற விதமே அதுவே மாற்றிடும்.